மதுரையில் வீட்டுக்குள் நுழைந்த சிறுத்தை 8 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டு முதுமலை சீகூர் காங்கிரஸ் மற்றும் வனப்பகுதியில் விடுவிக்கப்பட்டது. நீலகிரி வனக்கோட்டம் கூடலூர் வனசரகம் ஸ்ரீ மதுரை அருகே உள்ள செபாஸ்டின் வீட்டில் நேற்று பகல் 12 மணிக்கு சிறுத்தை நுழைந்தது. அப்பகுதியில் வேலை செய்து கொண்டிருந்த இடும்பன் என்பவர் சத்தம் கேட்டு வீட்டின் கதவை திறந்துள்ளார். அப்போது வீட்டினுள் இருந்த அவரை நோக்கி ஆக்ரோஷமாக ஓடி வந்தது. அதிர்ச்சியடைந்த இரும்பன் கதவை சாத்தி உயிர் தப்பினார். தகவல் அறிந்த அப்பகுதி மக்கள் அங்கு கூடினர். வீட்டினுள் இருந்த சிறுத்தையின் உருமல் சத்தம் கேட்டு அச்சமடைந்தனர். இதுகுறித்து முதுமலை புலிகள் காப்பக இயக்குனர் மற்றும் வன பாதுகாவலர் வெங்கடேஷ் அறிவுறுத்தலின் பேரில் கூடலூர் வனக்கோட்டை மாவட்ட வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு மேற்பார்வையில் பயிற்சி மாவட்ட வன அலுவலர் அரவிந்தன், உதவி வன பாதுகாவலர் கருப்பையா, கூடலூர் மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் செந்தில்குமார், துணை காவல் கண்காணிப்பாளர் வசந்தகுமார், கூடலூர் வனசரக அலுவலர் ராதாகிருஷ்ணன், வனவர்கள், வன காப்பாளர்கள், வன காவலர்கள், வேட்டை தடுப்பு காவலர்கள், மருத்துவ குழுவினர் சிறுத்தை நிலை குறித்து நேரில் ஆய்வு செய்தனர். பின்னர் வன ஊழியர்கள் சிறுத்தை வீட்டை விட்டு வெளியேறாத வகையில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். சிறுத்தை மிகவும் ஆக்ரோஷமாக காணப்பட்டது. இதனால் சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வனத்துறையினர் முடிவு செய்தனர். முதன்மை தலைமை வன பாதுகாவலர் மற்றும் முதன்மை வன உயிரின காப்பாளர்கள் சீனிவாச ஆர் ரெட்டி அறிவுறுத்தலின்படி முதுமலை கால்நடை டாக்டர் ராஜேஷ்குமார் மருத்துவ குழு இரவு சேமுண்டி பகுதிக்கு வந்து சிறுத்தையின் உடல்நிலை குறித்து ஆய்வு செய்தார். பின்னர் நேற்று இரவு 8:15 மணிக்கு சிறுத்தைக்கு மயக்க ஊசி செலுத்தினர். தொடர்ந்து மயக்கம் அடைந்த சிறுத்தையை கூண்டில் அடைத்தனர். பின்னர் சிறுத்தையை வனத்தில் விடுவதற்காக வாகனத்தில் ஏற்றி முதுமலை சீகூர் காங்கிரஸ் மற்றும் வனப்பகுதிக்கு எடுத்துச் சென்று சிறுத்தையை விட்டனர். இதனால் அப்பகுதி மக்கள் நிம்மதி அடைந்தனர். தமிழகம் நியூஸ் 7 செய்திக்காக கே. தமிழகம் சேட்.